கண்ணியமானவர்களே, சந்தர்ப்பம் கொடுக்கப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இந்த நரகவாசிகள் 4 விதமான ஆசைகளை இந்த நரகத்திலே வைப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், அந்த வேதனை தாங்க முடியாமல், அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அதனுடைய வேதனை தாங்க முடியாது, குடிக்கக்கூடிய பானம் அதனுடைய வேதனை தாங்க முடியாது, அணிந்திருக்கக்கூடிய ஆடை அதனுடைய வேதனை தாங்க முடியாது, சூழால் இருக்கக்கூடிய சூழல் மிகவும் பயங்கரமான நெருப்பு, தாக்கு பிடிக்க முடியாது. கெஞ்சுவார்கள், கதறுவார்கள், சொல்வார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா. முதலாவது ஆசை, யா அல்லாஹ், இந்த நரகத்தில் இருந்து எங்களை நீ வெளியாக்கி விடுவாயாக. ஃபைன் உதுனா ஃபைன்னா வாலிமூன். நாம் உலகத்திலே எந்த செயல்கள் எல்லாம் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு செய்து கொண்டிருந்தோமோ அந்த செயல்களை நாம் திரும்பவும் செய்தால் ஃபைன்னா வாலிமூன், நிச்சயமாக நாம் அநியாயக்காரர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுவான், என்ன தெரியுமா? காலஹ்ஸவு ஃபீஹா வலா துகல்லிமூன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா சொல்லுவான்? கத்தாமல் போய் ஒரு இடத்தில் தூரமாக இருப்பாயாக. வலா துகல்லிமூன், இந்த என்னுடன் நீங்கள் பேச வேண்டாம். இஹ்ஸவு ஃபீஹா என்ற இந்த வார்த்தைக்கு தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, என்ன தெரியுமா? நாங்கள் இன்றைக்கு நாய் விரட்டுவோம், நாய கல்ல தூக்கி விரட்டி கொள்வோம், தூரவுக்கு நாங்கள் அப்படியே விரட்டி போடுவோம், கிட்ட வராதேன்னு நாங்கள் விரட்டி விட்டுருவோம், நஜிஸ்ன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளி விரட்டுவோம், தூரமாக போவோம். இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை தான் இஹ்ஸவு ஃபீஹா என்ற வார்த்தை. அல்லாஹ் இந்த நரகவாசிகளை பார்த்து சொல்லுவான், இஹ்ஸவு ஃபீஹா, கெஞ்ச வேண்டாம், கதற வேண்டாம், தூரமாக இருங்கள். வலா துகல்லிமூன், என்னோடு பேச வேண்டாம். இது முதலாவது ஆசை, இதுவும் நிறைவேற மாட்டாது. இரண்டாவது சொல்வார்கள், ஃபனாதௌ யா மாலிக். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை அழைப்பார்கள், லியக்தி அலைனா ரப்புக். ஏ மாலிக்கே, உங்களுடைய ரப்பிடம் சொல்லுங்கள், எங்களை இதே இடத்தில் மரணிக்க செய்யுமாறு. ஏன் தெரியுமா? இந்த வேதனைகளை, இந்த தண்டனையை எங்களால் அனுபவிக்க முடியாது, மிகவும் கடினமாக இருக்கிறது, மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அவர்கள் சொல்வார்கள், கால இன்னகும் மாகிசூன், உங்களுக்கு ஒரு நாளும் இங்கு மவுத் என்பது கிடையாது, இங்கிருந்து விரண்டோடவும் முடியாது, நிச்சயமாக நீங்கள் நிரந்தரமாக இதிலே இருக்க வேண்டும். இன்னகும் மாகிசூன், இங்குதான் இருக்க வேண்டும், இந்த தண்டனைகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், யாருக்கும் தப்ப முடியாது. உலகில் சகோதரர்களே, பணத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து, ஆயுத பலத்தை வைத்து தூரமாகலாம், தப்பி சென்று விடலாம். ஆனால் இங்கு யாருக்கும் எந்தவித சங்கடமும் கொடுக்கப்பட மாட்டாது, எந்த அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது. முடிவு செய்யப்பட்டால் அது முடிவுதான். கண்ணியமானவர்களே, இப்பொழுது நான் மூன்றாவது ஆசை, وقال الذين الله تعالى குர்ஆனிலே சொல்கிறான், وقال الذين في النار لخزنة جهنم. அந்த நரகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அந்த நரகத்துடைய பொறுப்புதாரியிடம் சொல்வார்கள், உதுஉ ரப்பக்கும், உங்களோட ரப்ப கொஞ்சம் கூப்பிடுங்க, யுகஃபிஃபு அன்னா யௌமம் மினல் அஸாப். வேதனைய ஒரு நாள் இல்ல, ஒரு 6 அவர் இல்ல, யௌமம் மினல் அஸாப், ஒரே ஒரு நாள், யௌமம் மினல் அஸாப், ஒரே ஒரு நாள் வேதனையை மட்டும் எங்களுக்கு குறைச்சிட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அவர்கள் சொல்வார்கள், அலம் தஅத்திக்கும் ருசுலுக்கும் பில் பையினாத். சரியாக உங்களுடைய ரசூல்மார்கள், அத்தாட்சிகள் உங்களிடம் வரவில்லையா? காலு பலா, ஆம் வந்தது.
அவர்கள் சொல்வார்கள், காலு சொல்வார்கள், ஃபதுஉ யாரையும் அழைத்துக் கொள்ளுங்கள், ஃபமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ ضلال நிச்சயமாக அல்லாஹ் இப்படியாப்பட்ட உலகத்திலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து நிராகரித்தவர்களுக்கு அல்லாஹ் ஒருபொழுதும் பதிலளிக்க மாட்டான். அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, இப்பொழுது 4வது கட்டமாக அல்லாஹ்விடம் கேட்காமல் மனிதர்களை அழைப்பார்கள், சொர்க்கவாசிகளை அழைப்பார்கள். ஃபனாதா அஸ்ஹாபுன் நார் அஸ்ஹாபல் ஜன்னஹ் நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து சொல்வார்கள், அன் அஃபீது அலைனா மினல் மா கொஞ்சம் தண்ணீராவது எங்களுக்கு கொடுங்கள், அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு அளித்த ஏதாவது ஒன்றை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். காலு அவர்கள் சொல்வார்கள், இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன் நிச்சயமாக இவைகளை இந்த இரண்டையும் அல்லாஹ் காஃபிர்களுக்கு நிராகரித்தவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் ஹராமாக ஆக்கி விடுவான், ஹராமாக ஆக்கிவிட்டான். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, ஏன் தெரியுமா? அல்லதீன தகது தீனஹும் லஹுவன் வலஇபா அல்லாஹ் தஆலா தொடர் ஆயத்திலே சொல்கிறான், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் தெளிவாக வந்த பொழுது நலவு இதுதான், கெடுதி இதுதான், பாவமான காரியம் இதுதான், அல்லது பாவம் ஏதாவது நன்மையான காரியம் இதுதான் என்று தெளிவாக வந்தும் இவர்கள் அதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டவர்கள். ஃபல்யௌம நன்சாஹும் கமா நஸூ லிகாஅ யௌமிஹிம் ஹாதா இன்றைய நாளை அவர்கள் உலகத்திலே எப்படி மறந்திருந்தார்களோ இன்றும் நாம் அவர்களை மறந்து உதாசீனமாக இருந்து விடுவோம். கண்ணியமானவர்களே, தஃசீருடைய உலமாக்கள் சொல்கின்றார்கள், இந்த வார்த்தையை விடவும் மிகவும் பயங்கரமான மா நஸலத் ஆயத்துன் குர்ஆன்ல இந்த அளவுக்கு பயங்கரமான கைசேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயத்